சேலம் 5 ரோடு அருகே ஸ்ரீ ரத்தினவேல் ஜெயக்குமார் திருமண மண்டபத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் அவரது தரப்பினரின் பங்கேற்புடன் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தேர்தல் கூட்டணியை முடிவு செய்யவும் வேட்பாளர்களை தேர்வு செய்யவும் ராமதாசுக்கு முழு அதிகாரம் வழங்கியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் பேசிய ராமதாஸ் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து நல்ல முடிவு எடுக்கப்படும் என்றார். தான் வளர்த்தெடுத்த பிள்ளைகளே தன்னை கேவலமாக தூற்றுவதாக கூறிய அவர் அன்புமணியை தான் சரியாக வளர்க்கவில்லை என கூறி உடைந்து அழுதார். நான் வளர்த்த பிள்ளைங்க தான், நான் பொறுப்பு கொடுத்த பிள்ளைகள் தான் என்னை இப்பொழுது தூற்றுகிறார்கள். நான் ஒரு நாள் இந்த கனவுல என்னுடைய தாய் வந்தாங்க. ஏன் பாளர்ன்னு கேட்டேன். உன் பேரை ஒரு பையன் ஒரு பதிவு போடுறான், கழுத்தில் துணி போட்டு இறுக்கி கொள்ளணும்னு ஒரு பதிவு போடுறான். அந்த பதிவு போட்டவனை கூப்பிட்டு அவனுக்கு பொறுப்பு கொடுக்குறாரு. அப்போ என் தாய் சொல்லிச்சு, அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும், நீ அப்படி வளர்த்துருக்கிற அந்த பிள்ளைய அப்படின்னு. ஆமாம்மா, நான் சரியாக தான் வளர்க்கல. அப்போது அவரது ஆதரவாளர்கள் மருத்துவரையா என முழக்கமிட்டனர். அருகே அமர்ந்திருந்த ஸ்ரீ காந்தியும் ஜி.கே. மணியும் அவரை தேற்றினர். தொடர்ந்து தழுதழுக்க பேசிய ராமதாஸ் அன்புமணி தன்னை தினம் தினம் அவமானப்படுத்துவதாகவும் அவர் அவமதிப்பதற்கு பதில் தன்னை துண்டு துண்டாக வெட்டி வீசியிருக்கலாம் என்றும் வேதனையுடன் கூறினார். சென்னையிலே ஒரு குடும்பத்திலே சொத்து தகராறு. தகப்பனை 20-30 துண்டாக வெட்டி ஒரு சாக்கில் கட்டி கொண்டு போய் இந்த காவேரி பக்கம் என்ற ஊரில் போட்டுவிட்டு வந்ததை நீங்களெல்லாம் படித்திருப்பீர்கள். அப்படி செய்திருந்தாலும் கூட நான் போய் சேர்ந்திருப்பேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் சில்லறை பசங்களை வச்சுட்டு எல்லாம் நான் வளர்த்ததான், அதுவும் என் தப்பு தான், வச்சு என்ன அவமானப்படுத்தலாம். கொஞ்சம் நஞ்சம் அவமானப்படுத்தலை. தன்னை போல் ஒரு தந்தை அன்புமணிக்கு கிடைத்திருக்க மாட்டார் என குறிப்பிட்ட ராமதாஸ் அன்புமணி ஏன் ஒரு 5 வருடம் பொறுத்திருக்க கூடாது என்றும் அவருக்கு தான் என்ன குறை வைத்தேன் என்றும் கேள்வி எழுப்பினார். மருத்துவர்களை போய் பார்க்க போனால் அவங்கள என்ன சொல்கிறாங்க, ஏன் இப்படி செய்கிறார் அன்புமணி, என்ன ஆச்சு அவருக்கு, இன்னும் கொஞ்சம் வருஷம், இன்னும் ஒரு 5-6 வருஷம் அவருக்கு பொறுக்கக்கூடாதா அவர்கள் கேட்கிறார்கள். இதெல்லாம் யாரால் வந்தது? இது போன்று ஒரு தகப்பன் உனக்கு உலகத்திலே யாராவது இருக்கிறானா, கிடைத்திருப்பானா, என்னை போன்ற ஒரு தகப்பன். ஆனால் என்னால் இதற்கு மேலே பேச முடியவில்லை. முன்னதாக பேசிய ஜி.கே. மணி அன்புமணியின் செயலால் தான் ராமதாஸ் மனநலம் குன்றியிருப்பதாக குற்றம் சாட்டினார். ராமதாஸுக்கு எதிராக பாமக இளைஞர்களை அன்புமணி தூண்டி விடுவதாகவும் அவர் கட்சிக்கு மன்னிக்க முடியாத துரோகத்தை செய்ததாகவும் விமர்சித்தார். அன்புமணி ஐயா சொல்றது, ஏன் மனநலம் பாதிக்கப்பட்டார், குழந்தை மாதிரி ஆயிட்டாரு. சரி, அப்பா குழந்தை மாதிரி ஆனால் பாதுகாக்க வேண்டியது யாரு? மகன் தானே. மனநலம் பாதிக்கப்பட்ட மருத்துவம் பார்க்க வேண்டியது யாரு? மகன் தானே. மனநலமாக பாதிக்கப்பட்டார் இல்லை. மருத்துவர் அன்புமணி உன் செயலால், உன் துரோகத்தால் மனம் குன்றி உட்கார்ந்தார். எவ்வளவு சோதனை வந்தாலும், எவ்வளவு வேதனைகள் வந்தாலும், நெருக்கடிகள் வந்தாலும் துணிந்து நிற்கிற மருத்துவரையா அவர்கள் கண்கலங்கினாரே. பின்னர் பேசிய ராமதாஸின் மகள் ஸ்ரீ காந்தி தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்றும்
புதிதாக அமையும் ஆட்சியில் பாமக பங்கு பெறும் என்றும் கூறினார். திமுகவின் கைக்கூலிகள் என தங்களை விமர்சிப்பவர்கள் RSSின் அடிமைகள் என குறிப்பிட்ட அவர், தம்பி அன்புமணிக்கு அதிகாரம் வேண்டும் என்றால் தனியாக கட்சி ஆரம்பிக்கட்டும் என்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.